ஒருவர் பாதுகாப்பு நோக்கி பின்வாங்கலாம் அல்லது வளர்ச்சி நோக்கி முன்னேறலாம். வளர்ச்சியை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும், பயத்தை மீண்டும் மீண்டும் வெல்ல வேண்டும். ஆபிரகாம் மாஸ்லோ. மாஸ்லோவின் மேற்கோளின் பொருள்: வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் 2 தேர்வுகளை எதிர்கொள்கிறோம். பாதுகாப்பு, நாம் இருக்கும் இடத்திலேயே இருப்பது, ஆபத்தை தவிர்ப்பது, அசௌகரியத்தை தவிர்ப்பது. வளர்ச்சி, முன்னேறுவது, கற்றுக்கொள்வது, மாறுவது, நம்மை மேம்படுத்திக் கொள்வது. மேற்கோளை விளக்கும் கதைகள். கதை 1. பொதுவெளியில் பேச பயந்த மாணவன். அர்ஜுன் என்ற கல்லூரி மாணவன் எழுதுவதில் திறமையானவன், ஆனால் வகுப்பில் பேச மிகவும் பயப்படுவான். ஒரு நாள் அவனது பேராசிரியர் ஒரு சிறிய 2 நிமிட சுருக்கத்தை வழங்கும்படி அவனை ஊக்குவித்தார். அர்ஜுனுக்கு 2 தேர்வுகள் இருந்தன: பாதுகாப்பு, அமைதியாக இருந்து அவமானத்தை தவிர்ப்பது; வளர்ச்சி, தனது பயத்தை எதிர்கொண்டு விளக்கக்காட்சியை முயற்சிப்பது. நடுங்கும் கைகளுடன் அவன் வளர்ச்சியை தேர்ந்தெடுத்தான். முதல் விளக்கக்காட்சிக்கு பிறகு அவனுக்கு நம்பிக்கை அதிகரித்தது, ஆனால் பயம் மறைந்துவிடவில்லை. ஒவ்வொரு புதிய விளக்கக்காட்சியும் அதே பதட்டத்தை கொண்டு வந்தது. இருப்பினும் அவன் மீண்டும் மீண்டும் வளர்ச்சியை தேர்ந்தெடுத்தான். இறுதி ஆண்டில் அவன் கல்லூரிகளுக்கு இடையேயான பேச்சு போட்டியில் முதல் பரிசை வென்றான். கதை 2. தோல்விக்கு பிறகு தொழில் தொடங்கும் பெண். மீரா தனது 26 வயதில் ஒரு சிறிய ஆடைக்கடையை தொடங்கினாள். அது ஒரு வருடத்திற்குள் தோல்வியடைந்தது. அவள் பணத்தையும் நம்பிக்கையையும் இழந்தாள். 28 வயதில் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அவள் உணர்ந்தாள். ஆனால் பயம் வலுவாக இருந்தது. மீண்டும் தோல்வியடைந்தால் என்ன செய்வது? மக்கள் என்ன சொல்வார்கள்? அவளுக்கு 2 பாதைகள் இருந்தன. பாதுகாப்பு, ஒரு வழக்கமான வேலையில் சேர்ந்து ஆபத்தை தவிர்ப்பது. வளர்ச்சி, சிறந்த திட்டமிடலுடன் மீண்டும் முயற்சிப்பது. அவள் வளர்ச்சியை தேர்ந்தெடுத்தாள். குறைந்த வாடகையில் ஒரு சிறிய கடையை திறந்தாள், தனது வடிவமைப்புகளை மேம்படுத்தினாள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தினாள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் பல ஆடைக்கடைகளின் சங்கிலியை நடத்தி வருகிறாள். கதை 3. சைக்கிள் ஓட்டக் கற்றுக்கொள்ளும் சிறுவன். ரஹீம் என்ற ஒரு சிறுவனுக்கு சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒவ்வொரு நாளும் பெரிய பிள்ளைகள் சைக்கிளில் வேகமாகச் செல்வதை பார்த்து அவன் உற்சாகமடைந்தான், ஆனால் பயமாகவும் உணர்ந்தான். ஒருமுறை முயற்சி செய்து கீழே விழுந்தான். அடுத்த நாள் மீண்டும் முயற்சி செய்ய அவனுக்கு விருப்பமில்லை. பாதுகாப்பாக இருப்பதே அவனுக்கு வசதியாக இருந்தது. ஆனால் அவன் தன் கனவை நினைத்து பார்த்தான். அதனால் அவன் மீண்டும் முயற்சி செய்தான். மீண்டும் முயற்சி செய்தான். ஒரு நாள் காலை திடீரென்று அவன் யாருடைய